மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. மேடம் சொன்னாங்க வெற்றின்ட்டு. போய் பேச தெரியாது, வெற்றியெல்லாம் கிடையாது, ஆவரேஜ் தான். தேங்க்ஸ் மீட்டா எதுக்குன்னு கேட்டேன். இதுக்கு தான்ப்பா நீ அந்த ஹீரோவை போட்டு எடுத்துக்கணும், இன்னத்துக்கு இந்த படம் எங்கேயோ போயிருக்கோன்ட்டு. ஆல்மோஸ்ட் 7 வருஷமாக நான் வாங்கின அடியெல்லாம் இந்த 3 பேர் எதெல்லாம் விற்றாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த படம் நடக்கிறதுக்கு. இங்கே இருக்கிற பிக்கஸ்ட் மாஃபியா எல்லாமே சேர்ந்து, நான் பேசக்கூடாது படத்துக்கு. இன்னொன்று ஜிப்ரான், நான் ஜிப்ரான் மேலே ஜிப்ரான் ஒரு சாபக்கேடு தமிழ் சினிமா. நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள்லாம் தமிழ் சினிமாலேயே இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்களும் கலக்கி முட்டை எல்லாத்தையும் போட்டு அடிங்க, அப்போ தான் இந்த ஜனங்களுக்கு பிடிக்கும். சார், நீங்கள் நிறைய படம் எடுத்திருக்கீங்க, பெரிய பெரிய ஹீரோக்களெல்லாம் வாழ வச்சுருக்கீங்க, அதுக்கெல்லாம் பல கோடி செலவு பண்ணியிருக்கீங்க. எனக்கு பெரிய பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி 1-2 பேர் தவிர வேறு யாருமே சப்போர்ட் பண்ணலையே, என்ன காரணம்? இந்த ஆள் எடுத்து அங்கீகாரத்துக்கோசம் அலையிறான், வெறும் பத்திரிகை ஊடகங்கள் தவிர வேறு யாருமே வரலன்ட்டு. அதுதான் உண்மை. இங்கே நான் ஜெயிக்கக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். கடைசியாக ஒருத்தரை கூப்பிட வேண்டிய ஒரு நேரம். கேஜிஆர் ஸ்டுடியோஸ்லேருந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு. அறம், ஹீரோ, டாக்டர், அயலான், இந்த மாதிரி மெமரபிளான மூவிஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேஷனேட்டான ஒரு ப்ரொடியூசர். சரி, இவர் ப்ரொடியூசராக இருக்கார், அடுத்தது ஹீரோவாக வரும்போது எப்படி வருவார் அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருந்தது. பட் எந்த அளவுக்கு ஒரு பேஷனேட்டான ப்ரொடியூசரோ அதே மாதிரி ஒரு பேஷனேட்டான ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இந்த படத்தில் கொடுத்து எல்லாரோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆக்டராக மாறி இருக்கிற நம்மளோட கேஜேஆர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ப்ளீஸ் சார். வணக்கம் உங்கள் எல்லாருக்கும். நான் உங்களை சப்போர்ட் பண்ணுங்கலாம் கேட்க மாட்டேன், ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டீங்க. போன வித்த டிக்கெட்டெல்லாம் உங்களால் வந்த டிக்கெட் தான், வேறு யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. நம்பர் 1. நம்பர் 2, மீடியான்னு நான் சொல்லும்போது ஈவன் சில யூடியூப் சேனல்ஸ்லேருந்து ஆன்லைனில் எழுதுகிறவங்க அவங்க கூட இந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு கமெண்ட்ஸ் வருது, என்ன காசு வாங்கிட்டியா இந்த படத்துலன்ட்டு. அதில் ஏதோ சினிவுட்ஸ் ஏதோ ஒன்று. அதுக்கு அவன் சொல்கிறாங்க, உனக்கு டவுட்டாக இருந்தால் இந்த டிக்கெட்டை நான் திருப்பி கொடுக்குறேன் காசுன்ட்டு. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு மீடியா, நான் இருக்கிற எல்லா விஷன் ஆஃப் மீடியா எல்லாருமே இந்த படத்துக்கு அவ்வளோ பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு பயங்கரமான தேங்க்ஸ். மேடம் சொன்னாங்க வெற்றின்ட்டு. எனக்கு போய் பேச தெரியாது, வெற்றியெல்லாம் கிடையாது, ஆவரேஜ் தான். இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான். எனக்கு சொன்னாங்க இன்றைக்கி தேங்க்ஸ் மீட்டா எதுக்குன்னு கேட்டேன். இது மாதிரி நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாம் அப்படின்னேன். இல்லை ப்ரெஸ்ஸுக்கு தேங்க்ஸ். சரி, ஓகே, அதுக்குன்னா நம்ம பண்ணலான்ட்டு. டு பி ஃப்ராங்க், ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே உங்களை கேட்குறதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த படம் முந்தானேத்தோ ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது நான் இருக்கேன்னு தெரியாமல் அந்த ப்ரொடியூசர்கிட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுகிறார், இதுக்கு தான்ப்பா நீ அந்த ஹீரோவை போட்டு எடுத்துக்கணும், இன்னத்துக்கு இந்த படம் எங்கேயோ போயிருக்கோன்ட்டு. இந்த அளவுக்கு பேசுகிறாங்க. என்கிட்டே நேற்று ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒழுங்காக எதாவது லவ் படம், ஏதாவது ஒரு கலக்கி போட்டு பரோட்டா போட்டு அது மாதிரி பாட்டு போட்டு எடுத்துருக்கலாமே, அதுதான் இந்த ஜனங்க நான் சொன்னேன், இல்லை நான் ஆரம்பம் பண்ணும்போதும் 5 நாள் வரல, ஷோ பிரேக்கு. இந்த படமும் ஊர் சைடெலாம் ஷோ பிரேக் ஆச்சு. நான் எல்லா தேட்டர் ஓனருக்கும் நேற்று ஃபோன் பண்ணி நான் பர்சனலாக, சார் இப்போ தான் சார் பிக்கப் ஆகுது, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள் 2 அது மாதிரி எனக்கோசரம் நான் ஒரே வார்த்தை சொன்னேன். இந்த அங்கீகாரத்தில் இந்த கோர்ட்டில் செகண்ட் ஹாஃபில் பேசுகிற மாதிரி இந்த ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க, ஒரு தடவை. நான் ஜெயிக்கிறதுக்கு இல்லை, இந்த 3 ப்ரொடியூசர் ஜெயிக்கணும். ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் 7 வருஷமாக நான் வாங்கின அடியெல்லாம் இந்த 3 பேர் எதெல்லாம் விற்றாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த படம் நடக்கிறதுக்கு. இந்த படம் இன்னும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 5%ஓ 10%ஓ புஷ் பண்ணிங்கன்னா அதனால் ஏதாவது வரும். அஸ் அன் ஆக்டராக இந்த படத்தில் நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்கு நீங்கள் தான் மெயின் காரணம். 100%ல் 1000% ஜெயிச்சேன். எல்லா இன்டர்வியூலையும் கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட் அஸ் அன் ஆக்டரான்ட்டு. நான் 10 கொடுத்த மார்க், அவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆனாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஸ் எ பிஸ்னஸாக நான் சொன்னது அதே தான், ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக மண்டே ஈவினிங்லேருந்து தான் ஆடியன்ஸே ஏற ஆரம்பித்தாங்க. அது கூட உங்களோட நியூஸு வர 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 அதுதான். ஸோ இந்த ஒட்டுமொத்த இது வரைக்கும் வந்த கலெக்ஷனுக்கு மொத்தத்துக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். நேற்று ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்கிட்ட பேசுகிறார்,
உனக்கு இத்தனை படம் எடுத்திருக்க, உன்னை லான்ச் பண்ணுறாங்க, ஒரு ப்ரமோஷன் பண்ண தெரியாதா? உன் படத்துக்கெல்லாம் வந்து 2 கோடி 3 கோடிலாம் பண்ணுற, இந்த படத்துக்கு பண்ண தெரியும் சார். இல்லை சார், சின்ன ப்ரொடியூசர் சார். அப்போ தேட்டரை பிளாக் பண்ணு. மற்ற ப்ரொடியூசருங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க? இப்போ உங்க கூட வந்து ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எப்படி காட்டுறோம், கணக்கு காட்டுறோம். சொன்னேன் எப்படி சார், எனக்கு புரியலன்னா, இல்லை சார் அதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லை. அப்படி போலியாக ஒரு படத்தை வந்து நான் வந்து கலெக்ஷன் காட்டுறதுக்கோ நான் ஆள் இல்லை சார். இந்த படம் ஜெயிக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படம் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் அங்கீகாரம் ஆக்சுவலாக மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே சந்தோஷமாக இல்லை. நீங்கள் ஆக்சுவலாக மாஸ்டர் தவிர இது எல்லாருமே ரொம்ப சோகமாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவருக்கு வந்து 100 படம் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த படம் ஜெயிச்சாதான் அடுத்த வேலை சோறு. இதுதான் உண்மை. இது எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அதான் சொல்லுவேன், அறம் எடுக்கும்போது இதே தான் ஆச்சு. வெயிட் பண்ணுங்க. நான் கெஞ்சறேன் போயிட்டு. நேற்று வந்து எல்லா தேட்டர் ஓனருக்கும் ஃபோன் பண்ணி, சார் ஹோல்ட் பண்ணுங்க சார் தூக்கி போடுங்க சார், அடுத்த படம் வேலையை பாருங்கள் சார், அவ்வளோதான். இந்த படத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அதான் நல்ல பேர் வாங்கிட்டீங்கல்ல சார். காசு போட்டிருக்கானுங்க சார், 3 ஷோ சார், 2 ஷோ தரோம். ரொம்ப பேசும்போது என்ன ஆகுனா, அவங்க பேசும்போது நம்மளுக்கு டிமோட்டிவேட் ஆகுது. இவ்வளோ தூரம் இப்போ அங்கீகாரன்றது உடச்சிடுறாங்க. இங்கே இருக்கிற பிக்கஸ்ட் மாஃபியா எல்லாமே சேர்ந்து, நான் பேசக்கூடாது படத்துக்கு பற்றி பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை மீறி இந்த படம் ஜெயிக்கணும். இந்த படம் வெளிவராமல் இருக்கிறதுக்கே அவ்வளோ பண்ணாங்க பாவம். அந்த 3 ப்ரொடியூசர் கோர்ட்டு கேஸுன்னு தெரிஞ்சு. எதுக்குன்னா, ஒரு நாள் நான் பால்கனில் உட்காந்துருந்தேன். நான் சொல்கிறது வந்து 2018. அப்போ வந்து யாரோ வாங்கின கடனுக்கு வந்து என் சோஃபாவில் ஒருத்தர் உட்காந்து, சரி ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க, எனக்கு பேங்க்கில் லோன் வேணும், உங்களோட கேரண்டி கேட்டாங்கன்னு. அப்படியா, சரி என்னடா இவ்வளோ கேட்குறானேன்ட்டு சும்மா கேரண்டி போட்டேன். எதுக்கு? அவங்க லோன் வாங்குறதுக்கு. அந்த கையெழுத்தை வச்சு இந்த படத்தை நிறுத்தினாங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இதுக்கு நடுவுலையும் நான் ஜெயிக்கணும். இது என்னோடய செகண்ட் லைஃப். கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். நான் படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், நீங்கள் செஞ்ச மாதிரிலாம் நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன் சார்ன்ட்டு. அதே மாதிரி இந்த 3 ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தில் சம்பாதிக்கலான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் விட மாட்டேன். என்னை எப்படி மற்றவங்களாம் கைவிட்டாங்களோ அது மாதிரி நான் இவங்களை விட மாட்டேன். கண்டிப்பாக ஜெயிப்பேன். அடுத்த 10 வருஷத்தில் இந்த தமிழ் சினிமாவில் நான் பெரிய ஆக்டராக ப்ரூவ் பண்ணுவேன். என் நம்பர்ஸும் இதே தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் பின்னால் வந்து நின்று உங்கள் படத்தை கொடுங்கன்னு கேட்குற லெவலுக்கு நான் முன்னுக்கு வருவேன். இது எழுதி வச்சுக்கோங்க. 2 டெக்னீஷியன்ஸ். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன், இதில் எனக்கு மாஸ்டர் வேணும் எப்படியாவதுன்ட்டு. அப்போ இவங்க பட்ஜெட் போட்டிருந்தாங்க. இவங்க போட்ட பட்ஜெட் வந்து அவரோட ஒரு நாள் சம்பளம். நான் பார்த்தேன், இதில் வேலைக்கு ஆகாது, போய் காலில் விழுந்துருங்க, என் பேர் சொல்லி காலில் விழுந்து எப்படியாவது கொண்டு வாங்கன்னா, சரி ஒரு 5 நாள் கேட்கலான்ட்டா மொத்தம் போடுறாங்க. 25 நாள் டேட் கேட்குறாங்க. தெய்வமே மனசாட்சி இருக்கா உனக்கு அப்படின்னாரு. தெய்வமே எல்லோரும் 3 பேர் ஏன் ரொம்ப நாளாக வீட்டில் இருந்தாங்கன்னா, அவங்க வீட்டிலே உட்காருது. அவரை பிடிச்சி இந்த படத்துக்கோசரம் 2 படத்தை டேட்டை விட்டார். அந்த 2 படம் காசு ப்ளஸ் என்னோட 25 நாள். கூட பிறந்தவங்கெல்லாம் நான் இப்போ யாருமே நம்புறதில்லை எனக்கு நடந்த லைஃப்பில். ஆனால் அந்த ஒரு கேரக்டர் தான் வந்து நான் ஏன் தெய்வம்னு கூப்பிட்றேன்னா அதுக்கு தான். எதுக்கு பண்ணுதுன்னு எனக்கே தெரியாது, ஆனாலும் பண்ணுறாரு. இன்றைக்கி வரைக்கும் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு என் வாழ்க்கையில். இன்னொன்று ஜிப்ரான். நான் வந்து ஜிப்ரான் மேலே ஜிப்ரான் வந்து ஒரு சாபக்கேடு தமிழ் சினிமாவுக்கு. நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாலேயே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஆளுக்கு இது வரைக்கும் அங்கீகாரமே இல்லை. நான் அந்த ஆளுன்னு சொல்கிறேன்னா ரொம்ப அவ்வளோ உழைச்சிருக்காரு. ஆனால் என்ன, அவர் யாராவது போய் கேசட் என்ன ஆடியோண்ணா ஜிப்ராண்ணா என்னங்க அந்த பயங்கரமாக மியூசிக் போடுவான், ஆனால் பாட்டு எங்கேங்க? அதுதான் நான் சொல்லுவேன், நீங்களும் கலக்கி முட்டை எல்லாத்தையும் போட்டு அடிங்க, அப்போ தான் இந்த ஜனங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் உட்காந்து பயங்கரமாக வாசித்து இதுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. என்றைக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குதோ அன்றைக்கி தான் தமிழ் சினிமா ஜெயிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. 3வது கேமராமேன் விஸ்வா. பயங்கரமாக எங்கிட்ட திட்டுவாங்க, டெய்லி திட்டு வாங்குவான். ஆனால் கொடுத்த வேலையை பயங்கரமாக சூப்பராக பண்ணிட்டான் ஜிப்ரன். அப்புறம் என் தங்கச்சி தங்கமயில். ஆக்சுவலாக என் குழந்தைங்கள நான் தங்கமயில் கூப்பிடுவேன். அவளை பார்க்கும்போது எனக்கு அதனால் தங்கமயில்னு பேர் வச்சேன். அதே மாதிரி ஷூட்டிங் ஃபுல்லாக அப்படியே ரியலாக அண்ணன் தங்கச்சி மாதிரி இருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ். தினேஷ் இந்த படத்துக்கு வந்து வேறு ஒரு எடிட்டர்ஸ் வந்தாங்க. அவங்க வந்து பயங்கரமாக எடுக்கும்போதெல்லாம் ஃபுல்லாக இருந்துட்டு ஃபுட்டேஜை பார்த்தோன்னே, சரி எனக்கு புரியலையேன்னாங்க. என்னங்க புரியல அப்படின்னு போட்டு ஒரு நாள் தினேஷை கூப்பிட்டு இதை நீ பண்ணுன்னு சொன்னான். அவன் ஒரு மேஜிக் பண்ணிட்டான்.
கண்டிப்பாக இந்த படத்துக்கு எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு தினேஷ். எந்த அளவுக்கு மேஜிக் பண்ணிட்டானோ பிரிச்சுட்டான் படத்தை. அவன் எனக்கு தெரிஞ்சு அவன் தமிழ் சினிமாவில் இன்னும் 3 வருஷத்தில் பெரிய எடிட்டர் ஆவான். அவன் டேட்டுக்கு எல்லாரும் அலைவீங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் என் கூட நடித்தவங்க எல்லாருமே, என் கூட நடித்த விஜய் மேடம்னு ஒருத்தர் நடித்தாங்க. அந்த மேடம் பார்க்கும்போதுலாம் என் பிரின்சிபல் ஞாபகம் வரும். பயங்கரமாக அவங்கள பார்த்தாவே வந்து ஒரு மாதிரி கோபம் வரும். அவங்களாகட்டும், என் கூட மன்சூர் அலிகான் சார் ஆகட்டும், என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும், கோ ஆர்டிஸ்ட் சிந்துரி ஆகட்டும், மேடம் வசுந்தரா மேடம் ஆகட்டும், ராம்ஜி சார் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. கேட்கும் போதெல்லாம் நிறைய வாட்டி டேட்டு மாறிச்சு. 2 வாட்டி எனக்கு வந்து கிழிஞ்சுது இதில். அதனால் ஒரு 3 மாதம் போச்சு. அப்புறம் மாஸ்டர் டேட் கேட்கும்போது இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, திருப்பி உங்கள் டேட் வாங்கணும். அப்புறம் என் கூட நடித்த அம்மா அப்படியே எங்கள் அம்மாவை நான் பேசும்போதெல்லாம் எங்கள் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். இந்த படத்தில் வந்து நிறைய டைலாக் வந்து ஜேபி வந்து அவர் கதைக்கு எழுதினாரா இல்லை எனக்குன்னு எழுதினாரான்னு தெரில. இதில் நான் பேசும்போது எப்படிங்க இப்படி நடிச்சிங்க இப்படி நடிச்சிங்க, நான் நடிக்கலைங்க, 7 வருஷமாக என் அனுபவிச்சதெல்லாம் அப்படியே பேசினேன், அவ்வளோதான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன் தலைமுறையோட எல்லாத்தையும் இந்த தலைமுறையோட மாறிடணுன்ட்டு. அதை எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திருப்பி என்னோடய 2வது லைஃப்பை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 2வது லைஃப்பை நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு எல்லாமே நன்றி. இதுக்கு மேலே எனக்கு பேச தெரியல. ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச் சார். உங்கள் ஸ்பீச்சில் அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி, பேஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சது. டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் 10 years you're going to be a demanding actor and producer for sure. Thank you once again. ஸோ இப்போது ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது, சேட் பண்ணோன்னா யூ கேன் டெஃபினெட்லி த்ரோ டு த டீம். நம்ம கூட இருக்காங்க. சார், நீங்கள் நிறைய படம் எடுத்திருக்கீங்க, பெரிய பெரிய ஹீரோக்களெல்லாம் வந்து வாழ வச்சுருக்கீங்க, அதுக்கெல்லாம் பல கோடி செலவு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் முதல் தடவையாக வந்து ஒரு ஹீரோ எடுக்கும்போது சம்மந்தப்பட்ட ஹீரோயின், டெக்னீஷியன்லாம் உங்களை வாழ்த்தலாம், உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, அவ்வளோ நல்ல படத்தை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கை கொடுக்கலாம். எனக்கு தெரிய பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி 1-2 பேர் தவிர வேறு யாருமே சப்போர்ட் பண்ணலையே, என்ன காரணம்? சார், இதை நான் ட்விட்டர்லேயே போட்டிருக்கேனே சார். சிம்பிள் சார். நீங்கள் ஏதோ மெசேஜ் போட்டிங்க, இந்த ஆள் வந்து இந்த ஆள் வந்து எடுத்து அங்கீகாரத்துக்கோசம் அலையிறான், வெறும் பத்திரிகை ஊடகங்கள் தவிர வேறு யாருமே வரலன்ட்டு. அதுதான் உண்மை. இங்கே வந்து நான் ஜெயிக்கக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். அதுக்கு பின்னால் இருக்கிற பாலிடிக்ஸோ பிஸ்னஸோ இப்போ நம்ம பேசக்கூடாது இதில். அது நான் ஜெயிக்கும்போது ஒரு நாள் நான் அன்றைக்கி சொல்கிறேன். எப்படி வந்து இன்னொரு 2 வருஷம் கழித்து கேளுங்க, அன்றைக்கி நான் பெருசாக ஜெயிச்சுட்டு எனக்கு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரோடு நான் பேரோடு சொல்கிறேன். இப்போ அது பேச விருப்பம் இல்லை சார். பப்ளிக் எப்படி இருக்கீங்க? தேட்டர் போனீங்களா, எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சார்? அதுதான் நான் சொல்கிறேன். உங்களால் வந்த பப்ளிக் எல்லாமே அழுதாங்க. அந்த 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் அழுதாங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கலாம் ஹெவி ஹார்ட்டோடு போனாங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட இது நல்லா இல்லை ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குதுன்னு சொன்னவங்க தவிர படமாக இது வரைக்கும் ஒருத்தர் கூட குறையாக சொன்னதே இல்லை. அதுவே எனக்கு பெரிய வெற்றி. நாங்கள் படம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஏறும், நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட 100% வந்திருக்கு. ஆனால் டிக்கெட்டாக போச்சா, நம்பர்ஸாக போச்சோன்னா சந்தேகம் சார். உண்மையாக அதுதான் சொல்கிறோம். நானும் வந்து ஒரு 230 தேட்டரில் ஒரு 150 தேட்டர் வந்து எதெல்லாம் வந்து உங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஃபோட்டோ போடுறாங்களோ அதில் மட்டும் நான் ஒரு 100 டிக்கெட் எடுத்து என் படத்தையும் நான் காட்டலாம். நான் இப்போ ஆக்டர் சார். நான் அந்த ப்ரொடியூசராக இருந்தால் அந்த மேஜிக் பண்ணலாம். அது பண்ணதால் தான் நான் இங்கே இருக்கேன். இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இல்லை நேஷனல் அத்லெட்டிக்லேருந்து ஏதாவது உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் இல்லை ஏதாவது சம்மந்தமான கிளாரிஃபிகேஷன் அது மாதிரி ஏதாவது இருந்தது? அதெல்லாம் ஒரு ஃபோனும் வரல சார். பாவம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை போய் மீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை மீட் பண்ணாங்க, ரிலீஸுக்கு முன்னாடியே மீட் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் கேட்குற கேள்வி, இந்த ஆதிரன் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னாவே, இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஏதோ ஒரு இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன், போதை வில்லேஜ் போதையாக மாறிட்டு இருக்குன்ட்டு. இது எல்லாமே இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்கள் வெளில தேட தேவையில்லை. இந்த படத்தை பார்த்தாவே கஷ்டப்பட்டு உட்காந்து ரிசர்ச் எல்லாம் பண்ண தேவையில்லை. போய் டாஸ்மார்க்கு போய் ரிசர்ச் பண்ணாங்களா போன கவர்மெண்ட், அது மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. இந்த படம் தான் ஒரு ப்ளூ பிரிண்ட், இந்த ஸ்போர்ட்ஸை எப்படி டெவலப் பண்ணணுன்ட்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ.
வாழ்த்துக்கள் கேஜிஆர் சார். ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது படம். இது தமிழ் சினிமாவில் ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு படமாக நாங்கள் கருதுகிறோம். நம்ம மட்டும்தான் சார் நீங்கள் மட்டும்தான் கருதுறீங்க? இல்லை அப்படி கிடையாது சார். இது நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் சொல்லியிருக்கிற உண்மை வந்து ரொம்ப சாதாரண உண்மை கிடையாது. இது ரொம்ப பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு படம். இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் தேவை. எடுத்திருக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, the truth is that this film is an important film in Tamil cinema. It is a landmark film. There is no doubt about that. சார் கேஜிஆர் சார், இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து நான் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க. சமீபத்தில் வந்து ஹிட்டான ஒரு சில படங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சரை வச்சு அதை ப்ரொமோஷன் பண்ணினதுனால தான் பெரிய ஹிட் ஆகிருக்கு. நீங்கள் என்ன நான் சொல்லவே இல்லை சார், என்ன புரியல சார். இப்போ இன்ஃப்ளூயன்சரை வச்சு நீங்கள் வந்து நான் இது பண்ண என்னால் முடியாது, அதுக்கான என்கிட்ட சோர்ஸ் இல்லை அப்படின்னு இல்லை அவர் சார் சொன்னது என்னன்னா, ஒருத்தர் கமெண்ட்ல வந்து எவ்வளோ காசு வாங்கினீங்கன்னு சொன்னார். அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தினுடைய பெருந்தன்மையை சொன்னாங்க. படம் அவ்வளோ நல்லா இருக்குது, எனக்கு அது காசு வாங்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற மீனிங்ல சொன்னாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சரு, அந்த சோகால்டு இன்ஃப்ளூயன்சர் ட்ரெண்ட் ஷூட்டுன்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் ஷூட் என்ன சொல்கிறாங்க, நீ போய் படத்தை பாரு, படம் நல்லா இல்லைன்னா நான் டிக்கெட் கொடுக்குறேன்னு சொன்னாப்புல. ஓகே சார், ஓகே. அப்போ இப்போ ஒரு சில படங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சரை வச்சு தான் பெரிய ஹிட் ஆகிருக்கு அந்த படங்கள். ஓகே, அது மாதிரி நீங்கள் வந்து இந்த படங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணுனா நீங்கள் போட்ட காசு ஒருவேளை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? அப்படி ஸ்கேம் பண்ணி இந்த நல்ல படத்தை நான் தப்பாக காட்ட விரும்பலை சார். நான் ரணசிங்கமோ அறமோ நான் அப்படி பண்ணல. மீதி படம் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் பண்ணேன்னு சொல்லுவேன், ஒத்துப்பேன். ஆனால் இந்த படம் அதுக்குள்ளே வர சப்ஜெக்ட் இல்லை சார். இந்த படம் உண்மையாக ஜெயிக்கணும், உண்மையான மக்கள் பார்க்கணும். பார்த்த ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா 1000 பேரில் 999 எல்லாமே படத்தை நல்லா தான் சொன்னாங்க. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.